டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கிராக் பண்ணணுமா? ஆனா எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவது தெரியலையா? ஃபயர்! இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி சிலபஸ், ஸ்டடி பிளான், ஆப்டிடியூட் ப்ரிப்பரேஷன், கரண்ட் அஃபேர்ஸ், புக்ஸ் எல்லாத்தையும் ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி யூடியூப் மோட்டிவேஷன் வீடியோ 3 hours பார்க்கறது ஸ்டாப் பண்ணுங்க. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் என்பது கடினமான எக்ஸாம் கிடையாது. ஆனா அது ஒரு கன்சிஸ்டன்சி எக்ஸாம். சிலபஸ் பெரியது, காம்படிஷன் அதிகம். ஆனா தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சா இந்த எக்ஸாம் கண்டிப்பா கிராக் பண்ண முடியும். டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா சிலபஸ் தெரிஞ்சுக்கணும். மெயின் சப்ஜெக்ட்ஸ் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கானமி, சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஆப்டிடியூட். இந்த சப்ஜெக்ட்ஸ்ல எந்த டாபிக் இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சா நம்ம ப்ரிப்பரேஷன் ஈஸி ஆயிடும். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் படிக்க முடியலன்னா டென்ஷன் வேண்டாம். டெய்லி 2 முதல் 3 மணி நேரம் கன்சிஸ்டென்ட்டா படிச்சாலே போதும். மார்னிங் கரண்ட் அஃபேர்ஸ், ஆஃப்டர்நூன் மெயின் சப்ஜெக்ட், நைட் ரிவிஷன் பிளஸ் எம்சிக்யூ பிராக்டிஸ். இந்த ரூட்டீனை ஃபாலோ பண்ணீங்கன்னா மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம். டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும், இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எழுதிக்கணும். எஸ்பெஷலி தமிழ்நாடு ஸ்கீம்ஸ், ஸ்போர்ட்ஸ், அவார்ட்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இம்பார்ட்டன்ட் டேஸ். இந்த டாபிக்ஸ் ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். ஆப்டிடியூட் பார்த்தாலே பயப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஷார்ட்கட் மெத்தட்ஸ் கத்துக்கிட்டீங்கன்னா ஆப்டிடியூட் தான் ஸ்கோரிங் செக்ஷனா மாறிடும். டெய்லி 10 sums பிராக்டிஸ், ஷார்ட்கட் ட்ரிக்ஸ், டைம் மேனேஜ்மெண்ட், இதுவே சீக்ரெட். ப்ரிப்பரேஷன் மட்டும் போதாது, மாக் டெஸ்ட் எழுதணும். ஏன்னா மாக் டெஸ்ட் தான் உங்கள் வீக் ஏரியா எது என்று காட்டும். வீக்லி ஒரு மாக் டெஸ்ட் எழுதுங்க, ராங் ஆன்சர்ஸை ரிவைஸ் பண்ணுங்க. அப்போதான் ரியல் எக்ஸாம்ல கான்ஃபிடன்ஸ் வரும். ஒரு நாள் படிச்சு 5 நாள் பிரேக் எடுத்தா சக்சஸ் வராது. கன்சிஸ்டன்சி தான் டிஎன்பிஎஸ்சி சக்சஸ்க்கு முக்கிய காரணம். ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் ஸ்டாப் பண்ணாதீங்க. எவ்ரி டாப்பருக்கும் ஒரு நாள் பிகினிங் இருந்தது. எக்ஸாம் டேக்கு முன்னாடி புதிய டாபிக் படிக்காதீங்க. ரிவிஷன் மட்டும் பண்ணுங்க. ஹால் டிக்கெட் ரெடி, கான்ஃபிடன்ஸ் ரெடி. மைண்ட காமா வைங்க. क्वेश्चन பேப்பர் ஈஸியா இருந்தாலும் காம், ஹார்டா இருந்தாலும் காம். அதுதான் டாப்பர்ஸ் மைண்ட் செட். டிஎன்பிஎஸ்சி கிராக் பண்றது இம்பாசிபிள் இல்ல. ரைட் ஸ்ட்ராட்டஜி பிளஸ் கன்சிஸ்டன்சி இருந்தா நீங்களும் கவர்மெண்ட் ஜாப் வாங்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் வீடியோஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சக்சஸ் உங்க கையில தான். ஆல் தி பெஸ்ட் ஃபியூச்சர் ஆஃபீசர்.